எல்லார் ஊர்லேயும் இப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் முதன்னு கருதெடுத்து உப்பு வண்டியில் உப்பு தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் மற்ற ஜாமான் எல்லாமே வாங்குவோம். அதோட ஒரு பக்கெட் நெல் கொண்டு போனேன், ஒரு பக்கெட் உப்பு கொடுத்து அனுப்பிட்டாங்க. காலையில் கருவாட்டு குழம்பு வைக்க எல்லா ஜாமானும் நறுக்கிட்டு இருந்தேன். அப்பாவை காணமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக அவங்க வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட குழம்பு வைக்க சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். நான் சின்ன வயசாக இருக்கையில் நெல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து அதில் உள்ள கரம்பையெல்லாம் பொறுக்கி போட்டுவிட்டு கூட்டி ஈட்டி காய வச்சு அதுக்கடுத்து தான் போடுவாங்க. இப்போல்லாம் கொண்டு வந்து போட்டோன்னே அள்ளிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நேற்று நைட்டு மிஷின் வந்து நம்மள்ட்ட தான் கடைசியாக இருந்துச்சா, அதனால சுத்துக்கிறது அறுக்காம வந்துட்டாங்க. அப்பா விடிய காலையில் போய் அறுத்துட்டு வந்தாங்க. அதை தான் ரோட்டில் போட்டு கொட்டிக்கிட்டு இருந்தேன். மிஷின் வந்துச்சுன்னா அதை நச்சு விட்டு போகும், சாயங்காலம் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் வாசல்லே கொட்டி விட்டு போயிட்டாங்களா, மிஷினோட கொண்டு வந்ததுனால அதெல்லாம் அள்ளி இங்கிட்டு கொட்டுவோம். அடுத்தடுத்து அறுக்கையில் வாசல் வழியாக தான் டிராக்டர் வரணும். அப்புறம் அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தேன். அதில் ஏறி தம்பி விளையாடிட்டு இருந்தேன். அவங்க தாத்தாவை பார்த்தோன்னா தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டேன். நான் சின்ன வயசாக இருக்கையெல்லாம் இந்த மிஷினை பார்க்குறதுக்கு செட்டு சேர்ந்து ஆளை கூட்டிகிட்டு போய் உட்காந்து நின்று பார்த்துட்டு தான் வருவோம். இப்போல்லாம் அந்த மிஷினை 4-5 ரோட்லேயே தெரியுது, யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.